நம்ம நிறைய கதைகள் படித்தாலும் ஒரு சில கதைகள் மட்டும் நம்ம மனசில் நீங்காத பாதிப்பை ஏற்படுத்தும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற உறவு இன்றைய சூழல்ல எப்படி இருக்கு அப்படின்னு மனசு கணக்கிற விதத்தில் எடுத்துரைக்கிற சில கதைகளோட தொகுப்பை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அன்று வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை என்பதால் வாடிக்கையாளர் கூட்டமும் அவர்களை கவனிப்பதில் மும்மரமுமாக இருந்த கிளை மேலாளர் சற்றே நிமிர்ந்தபோது தன் அறையின் முன் தயக்கத்தோடு நின்ற முதியவரை பார்த்து உள்ளே வாருங்கள் என கையசைத்தார். உள்ளே நுழைந்த முதியவர் வலுக்கட்டாயமாக முகத்தில் சிரிப்பினை வரவழைக்க முயன்று தோற்று கொண்டிருந்தார். கிளை மேலாளருக்கோ அந்த முகம் பரிச்சயமான முகம் போல தெரிந்தாலும் 6 மாதங்களுக்கு மேல் எண்ணெய் காணாத தலையும் மலைக்கப்படாத முகமும் சட்டென ஞாபகத்தில் கொண்டு வர திணறிக் கொண்டிருந்தார். அந்த முதியவர் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டு தன்னுடைய வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகத்தை நீட்டி கணக்கில் உள்ள தொகை எவ்வளவு என கேட்டபோதுதான் அதில் ஒட்டப்பட்ட புகைப்படத்தை பார்த்தபின் சரியாக ஞாபகத்திற்கு வந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு பணி ஓய்வு பெற்று ஓய்வூதிய பலன்களாக பல லட்சங்களுக்கான காசோலையை வங்கியில் டெபாசிட் செய்ய வந்த நபர் என ஞாபகத்திற்கு வந்தது. அப்போது வழக்கமாக அனைத்து ஓய்வூதியர்களிடமும் கூறுவது போல இவரிடமும், ஐயா, உங்களின் பிற்கால தேவைக்கென ஒரு தொகையை உங்கள் கணவன் மனைவி 2 பேரிலும் வைப்பு தொகையாக வைத்துக்கொண்டு மீதியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பென நான் கூறிய போது என்னை இடைமறித்த அவரின் மனைவி, இல்லை சார், பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்கணும், எங்கள் பிள்ளைங்களெல்லாம் பத்திரமாத்து தங்கம் என கூறியதும் பெரியவரும் அதனை ஆமோதிக்கும் விதமாக அமர்ந்திருந்தார். இதே பெரியவர் 6 மாதங்களுக்கு முன்பு பல லட்சம் மதிப்புள்ள காசோலையோடு வந்தபோது மகன்கள், மகள், மருமகள்கள், மருமகன், பேர பிள்ளைகளென படைசூழ புது மாப்பிள்ளை கணக்காக தலை நிறைய எண்ணெய் வழிய வழிய வாய் நிறைய மகிழ்ச்சியோடு வந்ததை எண்ணி அவர் மீது ஒரு அனுதாபம் கலந்த கரிசனம் வந்தது. எனவே வங்கி மேலாளர் கிளையின் கடைநிலை பணியாளரை அழைத்து இவருக்கு பணம் எடுக்கும் ரசீது பூர்த்தி செய்து கொடுக்கும்படியும் அவருக்கு ஓர் தேநீர் வரவழைத்து கொடுக்கும்படியும் பணித்தார். அந்த பெரியவர் அவரது பணிகளை முடித்து கொண்டு புறப்படுகையில் நன்றி கூற வந்தபோது, தனியா ஏன் வந்தீங்க, துணைக்கு வீட்டம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்திருக்கலாமே என கூறியதுதான் தாமதம். கண்களில் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓட, அவள் இறந்து நேற்றுதான் 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சது என தொண்டை கம்மி பேச முடியாமல் திணறினார். அப்போது ஏன், திடீரென எப்படி என கேட்டபோது வந்த பணத்தையெல்லாம் பசங்களுக்கு பிரித்து கொடுத்த பின் பசங்க போட்டி போட்டு கொண்டு எங்களை யாரும் சரியாக கவனிப்பதில்லை, மாதம் வரும் சொற்ப ஓய்வூதிய தொகையையும் பேர பிள்ளைகளை அனுப்பி வாங்கிக் கொள்வார்கள். பல நாள் அமைதியாக இருந்த அவர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வாக்குவாதம் அதிகமாகி பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக மருமகள்களும் சேர்ந்து கொள்ள வார்த்தைகள் முற்றி அவள் மனம் நோகும்படியாக பிரச்சனையில் அன்று இரவு சாப்பிடாமல் கூட படுக்கைக்கு சென்றவர் காலையில் எழுந்திருக்கவே இல்லை என்றும் அவள் மானஸ்தை சார் என வந்த அழுகையை அடக்க முடியாமல் விம்மினார். அவருக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைக்கும்போது இது போன்ற பல முதியவர்களின் நிலைமையை அன்றாடம் பார்க்கும்போது மனம் மீள முடியாத நிலைக்கு பல நாட்கள் சென்று மீளுவது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அன்றைய நாளுக்கான பணிகளை கவனித்து கொண்டிருந்த போது காலையில் வந்த முதியவரின் ஊர்க்காரர் கிளை மேலாளரை பார்த்து, காலையில் உங்களிடம் பேசி கொண்டிருந்த நபர் சித்தப்பிரம்மை பிடித்தவர் போல் சாலையை கவனிக்காமல் கடக்கும்போது வேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதி இறந்து விட்டதாகவும், பாவம் சார், ஓடாய் உழைத்த மனிதனுக்கு கடைசி காலத்தில் பிள்ளைகள் முறை வைத்து சோறு போட்டதும் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் மனைவி இறந்ததையும் அதே சோகத்தில் இவரும் சித்தப்பிரம்மை பிடித்தது போல் இருந்து இப்படி போய் சேர்ந்து விட்டார் என ஆதங்கப்பட்டு கொண்டார். அப்போது பக்கத்தில் இருந்த இன்னொரு நபர், நமது அரசாங்கம் பல வெளிநாடுகளில் உள்ளது போல மூத்த குடிமக்களுக்கு சட்டம் போடுவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தால் மூத்த குடிமக்கள் தங்களின் கடைசி காலத்தை நிம்மதியாக கழிப்பார்கள் என கூறினார். கனத்த மனதோடு இது போன்ற நிலைமை எந்த மூத்த குடிமக்களுக்கும் வரக்கூடாதென மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு வந்த வாடிக்கையாளரின் தேவையை கவனிக்க இயந்திரமான வாழ்க்கையில் இயந்திரமாக இயங்க தொடங்கினார் மேலாளர்.
தஞ்சையிலிருந்து சென்னைக்கு பத்திரிகை பணிக்கு வந்தபோது நல்ல சம்பளம்தான். ஆனாலும் ஊதாரி. வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது பொய் சொல்லி 2000 மணி ஆர்டரில் அனுப்புங்கப்பா என்பேன். அப்போது நெட் பேங்கிங் கிடையாது. அப்பாவும் உடனடியாக அனுப்பிவிடுவார். சம்பளத்தை விட அதிகமாக அப்பாவிடம் வாங்கியிருக்கிறேன். மணி ஆர்டரில் பணம் அனுப்பும்போது அந்த ஃபாரத்தில் சில வரிகள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவார் அப்பா. ஆங்கிலத்திலும் மிக புலமை பெற்றவர். அதை கையால் எழுதாமல் யாரிடமாவது தட்டச்சு அனுப்புவார். அது அவரது வழக்கம். ஒவ்வொரு முறையும் மை டியர் சன் என்று ஆரம்பிக்கும் அந்த குறுங்கடிதம். ஒரு முறை மணி ஆர்டர் வந்தபோது அதில் தட்டச்சிருந்த வார்த்தையை பார்த்து அதிர்ந்தேன். மை டியர் சன் என்பதற்கு பதிலாக மை டியர் சின் என்று தட்டச்சிருந்தது. ஆங்கிலத்தில் சின் என்றால் பாவம் என்று பொருள். அப்பா வேண்டுமென்றே அப்படி தட்டச்சு செய்ய சொல்லி இருக்க மாட்டார். ஆனாலும் சின் என்ற வார்த்தை மனதை ஏதோ செய்தது. அந்த மணி ஆர்டர் பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டேன். அப்பாவுக்கு போய் சேர்ந்தது பணம். அவருக்கு அதிர்ச்சி. உடனடியாக என் அலுவலகத்துக்கு தொலைபேசியில் பேசினார். ஏன்பா பணம் திருப்பி வந்துருச்சு என்றார் பதட்டமாக. அப்பாவிடம் எப்போதுமே வெளிப்படையாக பேசுவேன். மை டியர் சின் அப்படின்னு இருந்துச்சுப்பா. அது சரிதான்னு தோணுச்சு, அதான் என்றேன். அப்பா சிரித்தார். நான் அவரை மிக கவனித்திருக்கிறேன். பெருந்துன்ப நேரங்களில் அவர் சிரிக்கவே செய்திருக்கிறார். அப்படியானதொரு துயரத்தை வெளிப்படுத்திய அந்த சிரிப்பை இனம் கண்டு கொண்டேன். அப்படியே போனை வைத்து விட்டார் அப்பா. மறுநாள் காலை அலுவலகத்தில் செக்யூரிட்டியிடம் இருந்து எனக்கு அழைப்பு. என்னை பார்ப்பதற்கு அப்பா வந்திருப்பதாக தகவல் சொன்னார். 2வது மாடியிலிருந்து ஓடி வந்தேன். செக்யூரிட்டி அலுவலகத்தில் அப்பா அமர்ந்திருந்தார். உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்தபடி, என்னப்பா திடீர்னு என்றேன். அப்பா என் தலைவருடி, தம்பி, அப்பா உன்னை சின், அதான் பாவம்னு நினைப்பேனா? உனக்கென்ன ராஜா, நீ தான் என் சொத்து. அந்த டைப்ரைட்டருக்காரரு ஏதோ அவசரத்தில் தப்பாக டைப் அடிச்சிட்டாரு. இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது? பணத்தை திருப்பி அனுப்பிட்டியே, சிரமப்படுவேல்ல, அதான் கொடுக்க வந்தேன் என்றார் அப்பா. முட்டிக்கொண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு ஏதேதோ பேசினேன். யோசித்து பார்க்கையில் பிள்ளைகள் என்போர் பெற்றவர்களுக்கு சின் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அப்பாக்கள் வரம். மனைவி இறக்கும்போது அவருக்கு வயது 45 இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் அவரை மறுமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மனைவி அவள் நினைவாக எனக்கு ஒரு மகனை விட்டு சென்றிருக்கிறாள். அவனை வளர்த்து ஆளாக்குவது ஒன்றே இனி என் வேலை. அவன் சந்தோஷத்தில் அகமகிழ்ந்து அவன் வெற்றியில் நான் திளைத்திருப்பது எனக்கு போதும். அவனுக்காக வாழப்போகிறேன். இன்னொரு துணை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். வருடங்கள் உருண்டோடியது. மகன் வளர்ந்து பெரியவனானதும் தன் வீட்டையும் வியாபாரத்தையும் மகனிடம் எழுதி கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்றார். மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுடனேயே தங்கியும் விட்டார். 1 வருடம் போனது. ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவு உண்ண மருமகளிடம் ரொட்டியில் தடவ வெண்ணெய் தருமாறு கேட்டார். மருமகளோ வெண்ணெய் தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டாள். மகன் அதை கேட்டுக்கொண்டு தானும் உணவருந்த உட்கார தகப்பன் வெறும் ரொட்டி துண்டை உண்டுவிட்டு நகர்ந்தார். மகன் உணவருந்தும்போது மேஜையில் வெண்ணெய் கொண்டு வந்து வைத்தாள் மனைவி. ஒன்றும் பேசாமல் மகன் தன் வியாபாரத்துக்கு புறப்பட்டான். அந்த வெண்ணெயை பற்றிய சிந்தனையே அந்நாள் முழுவதும் அவன் எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. மறுநாள் காலையில் தன் தகப்பனை அழைத்தான். அப்பா, வாருங்கள், நாம் வக்கீலை பார்த்துவிட்டு வருவோம் என்றான். ஏன், எதற்காக என்று தகப்பன் கேட்க, நானும் என் மனைவியும் வாடகை வீட்டுக்கு குடிபோகிறோம். என் பெயரில் எழுதிய அனைத்தையும் உங்கள் பெயருக்கே மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வியாபாரத்திலும் இனி நான் உரிமை கொண்டாட மாட்டேன். மாதம் சம்பளம் வாங்கும் சராசரி தொழிலாளியாக இருந்து விட்டு போகிறேன் என்றான். ஏன் இந்த திடீர் முடிவு? இல்லையப்பா, உங்கள் மதிப்பு என்னவென்று என் மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. சாதாரண வெண்ணெய்க்காக நீங்கள் கையேந்தும் நிலை வரக்கூடாது. ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவள் உணர வேண்டும். மறுப்பு சொல்லாதீர்கள் என்றான். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் என்றும் பெற்றோர்களுக்கு ஆதார் கார்டாக இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் கருப்பொருள். பெற்றவர்களை புறக்கணிக்காதீர்கள். அவர்கள் இல்லாமல் உங்களுக்கு அடையாளம் என்பதே இல்லை. இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடும் கதைகளோடும் சந்திக்கலாம்.